ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன் அண்ட் பியூட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுவையான சிக்கன் டிக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் டிக்கா செய்ய தேவையான பொருட்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது தயிர், அடுத்து தனி மிளகாய் தூள் நம்ம சேர்க்குறோம், அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா சேர்க்குறோம், அது கூட சீரகத்தூள், அடுத்தது கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன் டிக்கா. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து கேப்சிகம்மை இந்த மாதிரி கட்டம் கட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் டிக்கா என் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்குதான்னு எனக்கு சொல்லுங்கள். பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட்டம் கட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிக்கனோட சைஸ் அதே மாதிரி சதுரம் சதுரமாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, சிக்கனை கொஞ்சம் பெருசாக இருக்கணும். கேப்சிகமும் வெங்காயமும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலாலாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் டிக்கா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க. 1 மணி நேரம் அளவுக்கு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்ல மசாலா உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம். இப்போது நம்ம சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. 1 மணி நேரம் கழித்து அடுத்ததான் நம்ம சிக்கன் டிக்கா செய்ய தேவையான ஸ்டிக் எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த மாதிரி சிக்கனை ஒன்று ஒன்றா நம்ம சொருகணும். சிக்கன் சொருகிட்டு அடுத்து வெங்காயம் சொருகணும், அடுத்ததாக கேப்சிகம் சொருகணும், அடுத்து சிக்கன் சொருகணும், அடுத்து கேப்சிகம், சின்ன வெங்காயம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் பேட்டல் சொருகிக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிக்கனோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் சொருகினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்ல சிக்கன் வெந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போது தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ காஞ்சதுக்கப்புறமா கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதிலேயே நம்மளுக்கு வெந்துடும். இப்போ ஒவ்வொரு ஸ்டிக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை 1-2 வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் டிக்கா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்து நான் பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. சுவையான சிக்கன் டிக்கா ரெடி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நியூ வீடியோ போட்டோடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.